السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذَا حُيِّيتُم بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبٌ. قال النبي صلى الله عليه وسلم: لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 9ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு பாய் சலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 86வது திருவசனத்தில் சொல்வான்: وَإِذَا حُيِّيتُم بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا. உங்களுக்கு யாராவது முஹம்மன் சொன்னால், சலாம் சொன்னால், فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا, அதை விட சிறந்ததை கொண்டு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அவுருத்துஹா, அல்லது அவர்கள் சொன்ன அளவுக்காவது நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்தையும் கணக்கு பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் திருமதியினுடைய 2690வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். இம்ரான் பின் ஹுசைன் அவர்கள் அறிவிக்கிறார்கள்: கால் ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி ஒரு சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபரத்த அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள். ஃபஜலஸ, அவர் அந்த சபையில் அமர்ந்தார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷருன், 10 என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சும்ம ஜாஅ ஆகர், வேறொருவர் வந்தார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். ஃபரத்த அலைஹி ஃபஜலஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் பதில் சலாம் சொன்னார்கள். அவரும் அந்த சபையில் அமர்ந்து கொண்டார். ஃபகால் இஷ்ரூன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 என்று சொன்னார்கள். சும்ம ஜாஅ ஆகர்,
பிறகு வேறொரு நபர் வந்தார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாமை முழுமையாக சொன்னார். ஃபரத்த அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள். ஃபஜலஸ அவர் அமர்ந்து கொண்டார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன 30 என்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நிறுத்தி கொண்டவருக்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னவருக்கு 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சொன்னவருக்கு 30 நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறார். உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் நீங்கள் அதை விட சிறந்ததை பதிலாக சொல்லுங்கள். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார், நீங்க அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுங்க, அல்லது அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுங்க. அப்படி சொன்னா அவர் சொன்னதை விட சிறந்தவர் நாம சொன்னோம்னு அர்த்தம். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நிறுத்தி கொண்டால் நம்ம வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அதை விட சிறந்ததை சொல்லுவோம். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுனே சொல்லிட்டா நாமளும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நிறுத்திக்குவோம். அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய கூடாது, அடிக்கிட்டு போகிறார். அதை ஸல்லல்லாஹு கற்றுத் தரல, போதுமானது. அதனாலதான் அல்லாஹ் பிறகு சொல்கிறான், ஒன்று அவர் சொன்னதை விட சிறந்தது சொல்லணும், அவ் ரத்தூஹா அல்லது அவர் எப்படி சொன்னாரோ என்ன சொன்னாரோ அதையாவது திரும்ப சொல்லணும். ஆனா கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சொல்றவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் ஸலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லியிருக்கார். அப்ப நம்ம என்ன செய்யணும், திரும்ப சொல்றதா இருந்தாலே வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். நமக்கு அதுக்குள்ள அவசரம். அவர் அவ்வளவு சொல்லி இருப்பார், வலைக்கும் ஸலாம் போதும், உங்களுக்கு அவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திக்க கூடாது. அப்ப அவர் சொன்ன அளவுக்காவது நாம சொல்லணும், அல்லது அதை விட. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சலாம் யார் சொன்னாலும் அதை விட சிறந்ததைத்தான் சொல்லுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றான். நீங்க ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, அல்லது அவர் சொன்ன அளவுக்காவது சொல்லுங்க. அது செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய நோக்கம், அல்லாஹ்வுடைய ஆசை என்னன்னா, அவர் சொன்னதை விட அழகானதை நாம திரும்ப சொல்லணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முதலாவதாக சொல்லி காட்டுவார். அப்ப சலாம் சொல்லும் போது ஒருவர் நமக்கு சலாம் சொன்னா பதில் சொல்வது வாஜிப், அவசியம். சலாம் சொல்வது சுன்னத்து. ஒருத்தரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது சுன்னத். ஆனால் நமக்கு சலாம் சொல்லப்பட்டால் அந்த சலாத்துக்கு பதில் சலாம் சொல்றது வாஜிப், அவசியமானது. கண்டிப்பா பதில் சலாம் சொல்லியே ஆகணும், சொல்லாம இருக்கக்கூடாது. இப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் இஸ்லாமி கைருன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லும் போது, துன்திமுத் தஆம, இல்லாதவர்களுக்கு நீ உணவளிப்பது, துக்ரிஉ ஸலாம, சலாமை சொல்வது, அலா மன் அரஃப்த வமன் லம் தாரிஃப், சலாம் யாருக்கு சொல்லணும், சலாம் யாருக்கு சொல்லணும் பின்னாடி பார்ப்போம். முஸ்லிம், காஃபிர் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். முஸ்லிம்களிலேயே யாருக்கு சலாம் சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா மன் அரஃப்த வமன் லம் தாரிஃப், நீ அறிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லணும், அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லணும். அவங்க யாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முஸ்லிமா, சொல்ல சொன்னவரா, பள்ளியாசல் வந்திருக்கிறாரா, அப்ப முஸ்லிமா தான் இருப்பார், அப்ப சலாம் சொல்லணும். அவர் எனக்கு அறிமுகமானவர், அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி விசாரிக்க, நல்லா இருக்கீங்களா கேட்கிறது. அவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னா கண்டுக்கிறதே இல்லை, அது பாட்ட போறது. அப்படி இருக்கக்கூடாது. சலாம் என்ன செய்யணும், சொல்லணும். யார் நமக்கு அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லணும். அதுதான் முறை, அதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டல். அதுதான் நமக்குள் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு, நமக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தெரிந்து கொள்வதற்கு சலாம் காரணமா இருக்கும். ஒருத்தர் நமக்கு சலாமே சொல்றதில்லை, நாம அவருக்கு சலாமே சொல்றதில்லை. இப்ப அவரை பத்தி நமக்கும் தெரியாது, நம்மளை பத்தி அவருக்கும் தெரியாது. ஒரு 4 தடவை நம்ம அவருக்கு சலாம் சொல்லிட்டோம், பார்க்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், வேற ஒண்ணும் பேசிக்கல.
நம்ம வெறுமனே சலாம் சொன்னோம், அவர் நமக்கு பதில் சொன்னார், கடந்து போயிட்டார். 5வது தர அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லும் போது அவர் வலைக்கும் சலாம் சொல்லிட்டு, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை டெய்லி பள்ளியில பாக்குறோம், நீங்க இங்க வர்றீங்களே, நீங்க எங்க இருக்க, உங்களுக்கு வீடு எங்க கேட்பார்ல. டெய்லி சலாம், நம்ம பழக்கத்துக்கு டெய்லி அவருக்கு சலாம் சொல்றோம், அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சலாம் சொல்றாரு. இப்படி ஒரு நெருக்கம் இருந்தா என்ன தோணும், அடுத்து நெக்ஸ்ட் என்ன தோணும், வெறுமனே சலாம் சொல்லிட்டு கடந்து போக தோணுமா, மனசு வராது. நீங்க எங்க இருக்கீங்க, நான் இங்க, அங்கயா, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, நான் செகண்ட் ஃப்ளோர், பள்ளியாசல்ல தான் வந்து பாக்குறோம், வீட்லயே பாக்குறது இல்ல அப்படின்ற அளவுக்கு பேசிக்குவோம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க. இப்ப நம்ம 2 பேருக்கும் உண்டான ஒரு அறிமுகத்துக்கே சலாம் அவசியம். சலாமும் பதில் சலாமும் நமக்குள் இல்ல அப்படின்னா நமக்குள் ஒரு அறிஞ்சு கொள்றதோ, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நாம யாருன்னு அவருக்கு தெரியாது, சம்பந்தம் இல்லாம போயிடும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னா, டெய்லி தொழ வர்ற ஒருத்தர் ஒரு நாள் ஆளை காணோம் அப்படின்னா விடுவாங்க, 2வது தடவையும் காணோம்னா, 3வது தடவையும் காணோம்னா சல்லல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவர் எங்க ஆளை காணோம். அப்ப அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் வர்றா, யார் யார் போறா, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. யாராவது புதுசா வந்துட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க புதுசா தெரியுது, எங்க வந்திருக்கீங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, வெளியூர்ல இருந்து வந்தவரா, அவருக்கு என்ன தேவை இருக்கு, தேவை நிறைவேற்றப்பட வேண்டியவரா, அவரா வந்து நம்மள்ட்ட கேட்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கிறாரு. சலாம் சொல்ற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நான் அங்க இருந்து வந்திருக்கேன், இங்க இருந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, எனக்கு ஏதாவது ஹெல்ப். இது முறை இல்லை. அவர் என்ன செய்யணும், நம்மளை அணுகணும். நாம என்ன செய்யணும், அவரை அணுகணும். புதுசா வந்திருக்கீங்களே, எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும். அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவி செஞ்சு, இப்ப ஃப்ராடுக்கு அதிகமாயிட்டதுனால அந்த நிலைமெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்பெல்லாம் ஃப்ராட் எல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் ஏமாத்துறதுக்குலாம் ஆள் கிடையாது. உண்மையை சொல்லுவாங்க, கஷ்டமா தான் வருவாங்க. ஆனா இப்ப அதை தொழிலா செய்யறதுக்கே ஒரு கூட்டம் ரெடியான பிறகுதான் செய்யறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. சரி, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே வீணா போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டுலையும் தவறு இருக்கு. ஆனா இந்த சலாம் என்பது அறிமுகத்துக்குண்டான ஒரு தொடர்பு. நம்ம யாரா இருந்தாலும் சரி சலாம் சொல்லி பதில் சொல்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, முஸ்லிமுடைய 54வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலன்னா சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளாதவரை, நேசம் வைக்காதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, இவரை வர காப்பீன்னு சொல்ல, அவர் இவரை காப்பீன்னு சொல்ல, இப்படி இருந்தா உண்மையான முஃமினே இல்லை, ஈமானே இல்லைன்னு அர்த்தம். உண்மையான முஃமின் ஆகலன்னா அவனுக்கு சொர்க்கமும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப முஃமின் ஈமான் அவசியம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. ஈமானுக்கு அவசியம் ஒருவருக்கொருவர் மஹப்பத்து கொள்வது, ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்வது. அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபதுக்கும். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்குள் அன்பு உருவாவதற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா, அதை செஞ்சா நீங்க உங்களுக்குள் அன்பாக இருப்பீர்கள். அஃஷு ஸலாம பைனக்கும், அதுதான் உங்களுக்குள் சலாமை நீங்கள் அதிகமாக பரப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்ததை ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள். சலாம் சொல்லுங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இல்ல. அதிகமான இடங்கள்ல சலாம்ன்ற வார்த்தை வர்ற இடங்கள்ல எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை சலாமை பரப்புங்கள். சொல்றது வேற, பரப்புறது வேற. பரப்புறதுன்னு தூக்கி வீசுறதா? எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமா சொல்லணும். சலாம எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமாக. வத்தகிமுத் தஆம், இல்லாதவர்களுக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் போது நீங்கள் தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இதெல்லாம் நீங்க செஞ்சா சொர்க்கத்துக்குள் நிம்மதியாக நுழையலாம்
என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது சலாத்தை பரப்புங்கள் என்பதற்குண்டான காரணம். பையா ஃபேன் தாளம், ஏசியை மட்டும் ஆஃப் பண்ணீங்களே, ஃபேனை போட்டீங்களா? போட். எந்த அளவுக்கு சொல்லணும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விஷயத்தையுமே மார்க்கம் எவ்வளவு நுணுக்கமா அணுகுது பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை சும்மா இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்ய, இப்படியா விட்டுட்டு போகுது. ஒரே ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு டாபிக்கா இருந்தாலும், அந்த டாபிக்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எந்த நேரத்துல செய்யணும், எந்த நேரத்துல செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் மார்க்க அழகான வழிகாட்டல் சொல்லு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா லக்கிய அகதுக்கும் அகாஹு ஃபல்யுஸல்லிம் அலைஹி. உங்களுடைய சகோதரரை நீங்கள் சந்தித்தால் சலாம் சொல்லுங்க. அப்புறம் ஃபைன் ஹாலத் பைனஹுமா ஷஜரத்துன் அவ் ஜிதாருன் அவ் ஹஜருன் சும்ம லக்கியஹு ஃபல்யுஸல்லிம் அலைஹி. முதல்ல சந்திச்சோம், நம்ம ரெண்டு பேரும் சலாம் சொல்லிக்கிட்டோம். அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஏதாவது ஒரு மரம், இடையில மரத்துக்கு பின்னாடி அப்படி சுத்தி இப்படி வந்தீங்க, அல்லது ஒரு தூணுக்குள்ள நீங்க போகும்போது மறைஞ்சிட்டீங்க, மறைஞ்சு திரும்ப வெளியில வர்றீங்க, தெரியுறீங்க. இல்ல ஒரு செவருக்கு பின்னாடி மறைஞ்சு திரும்ப தெரியுறீங்க அப்படின்னா சும்ம லக்கியஹு, மறுபடியும் நீங்கள் சந்தித்தால் ஃபல்யுஸல்லிம் அலைஹி, மறுபடி சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி ஒரு இடத்துல மறைஞ்சு திரும்ப வந்தா திரும்ப பார்க்கும் போது மறுபடியும் இந்த அளவுக்கு சலாமை அதிகமா சொல்லுங்க, இந்த அளவுக்கு சலாமை அதிகமாக சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி சலாம் சொல்லுவாங்க? ஃபயஜீஉ மினல் லைல், இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஃபயுஸல்லிமு தஸ்லீமன், சலாம் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? லா யூகிது நாயிமன் வ யும்தனிஉல் இக்லான். தூங்கிட்டு இருக்கிறவங்க முழிக்கிற மாதிரி சலாம் சொல்லக்கூடாது, கத்தக்கூடாது. எல்லாரும் பதறி அடிச்சு போய் என்னமோ ஏதோ தபதபோன்னு எழுந்திச்சு, என்ன சத்தம், ஒண்ணு இல்ல சலாம் சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி சலாம் சொல்லக்கூடாது, தூங்குறவங்க முழிக்கிற மாதிரி சத்தம் இருக்கக்கூடாது, அவ்வளவு சத்தமும் சொல்லக்கூடாது. சரி, எக்கலாம் முழிச்சு இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி சத்தத்துல சொல்லணும். முழிச்சு இருக்கிறவங்களுக்கு கேட்கணும், தூங்குறவனை எழுப்பி விட்டுற அழாத அளவுக்கு உங்களுடைய சலாத்தினுடைய குரல் எந்த அளவுக்கு நாம சொல்லணும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஜாஅ அன்-நபிய்யு ஃபஸல்லம கமா கான யுஸல்லிமு. இதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம் சொல்லும் முறையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லுவாங்க, காது கேட்காத மாதிரி. இது என்ன அர்த்தம்? தலையாட்டினா சலாம் சொல்றேன்னு அர்த்தம். நம்ம திரும்பி பதில் அப்படின்னா திரும்பி சலாம் சொல்லிட்டோம். இப்ப அப்படிதானே சலாம் சொல்றோம். இல்லைன்னா நம்ம பக்கத்திலே நின்னாலும் சரி, கொஞ்சம் வச்சு இவர் சலாம் சொல்லிட்டாராம், அவர் பதில் சொல்லிட்டாராம். இதான் சலாம் சொல்ற மெத்தடு, இதான் முறை. கைய உயர்த்துறது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப தூரமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தெரியாதுங்கிறதுனால கையை உயர்த்தி காட்டுவோம். அப்ப கூட வாய் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லணும். அவரும் ரைட்டு கையை காட்டினா அவர் சலாம் சொல்றாருன்னு அர்த்தம், தூரமத்துல இருந்து பார்க்கும்போது. அப்ப அவரும் உள்ள இருந்து எழுச்சுவாரு, வலைக்கும் சலாம், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சலாம். இது தூரத்துல இருக்கும்போது காட்டுற சைக்கினை. இதை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, சலாமையே கட் பண்ணிட்டு வெறும் தலையாட்டுறது சலாமு, கையை காட்டுறது சலாமு, கையை தூக்குறது சலாமு, இப்படி சலாம் வந்து இது சலாத்தினுடைய மெத்தடு, சலாத்தினுடைய முறை கிடையாது. அதே மாதிரி அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து அலைக்க ஸலாம் யா ரசூலல்லாஹ். அபூ ஜுரை அல் ஜுஹைமி ரலியல்லாஹு தஆலா சொல்றார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, அதை அப்படியே மாத்தி போட்டு அலைக்க ஸலாம் வ அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றோம் திரும்ப பதில் சொல்லும்போது. ஆனா ஆரம்பத்திலேயே அலைக்க ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அலைக்க ஸலாம் யா ரசூலல்லாஹ் என்று நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு லா தகுல் அலைக்க ஸலாம், அலைக்க ஸலாம் சொல்லாத, ஃபஇன்ன அலைக்க ஸலாம் தஹியத்துல் மௌத்தா, இறந்தவர்களுக்கு சலாம் சொல்லும் போதுதான் அலைக்க ஸலாம் சொல்லுவாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லும் போது அலைக்க ஸலாம் சொல்லாத,
அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் முன்னாடி வரணும், அலா பின்னாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. யார் சலாம் சொல்லணும், யார் ஆரம்பிக்கணும்? ரெண்டு பேரும் பாக்குறோம் கண்ணால, நான் உங்களை பார்த்தேன், நீங்க என்ன பாத்தீங்க, முதல்ல யார் சலாம் சொல்றது? நமக்கு பிரஸ்டீஜே இதான். என்ன அவன் பெரிய இதா, நானும் 10 தடவை பார்த்தேன், ஒரு தடவை கூட அந்த ஆள் சலாமே சொல்லல, அந்த ஆளுக்கே நான் சலாம் சொல்லணும். அவர் மட்டும் சலாம் சொல்ல மாட்டாராம், நான் மட்டும் அவருக்கு சலாம் சொல்லணும். நான் என்ன இழிச்ச வேணா, நான் என்ன அவரோட கீழே உள்ளவனா? நாங்க தான் சலாம் சொல்லணுமா, அவர் சலாமே சொல்ல மாட்டோம் போயா அப்படின்னு இவர் நினைக்கிறது. அவரு இந்த ஈகோ சலாத்துல பாக்கணுமா? அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அவுலன் நாஸி பில்லாஹி மன் பதஅஹும் பிஸ்ஸலாம். அபூதாவுதுடைய 5197வது ஹதீஸ். இப்ப முடிவு பண்ணுவோம் யார் சலாம் சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மனிதன் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யாரால ரொம்ப பெற முடியும் என்றால், மன் பதஅஹும் பிஸ்ஸலாம், யார் அஸ்ஸலாமு அலைக்கும் முதல்ல முந்திக் கொண்டு ஆரம்பமாக சொல்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். நான் இந்த டாபிக் வரும்போதுதான் சொல்றது உண்டு. எங்க உஸ்தாத் ஒருத்தவங்க இருந்தாங்க வேலூர்ல, ஜாமியா அல் பாக்கியாத் சாலியாத்துல, ஹத்தீப் ஹஸரத் அப்படின்னு பேரு, அவங்க பேரு. அவங்க வெளியில நடந்து வரும்போது இப்படி நடக்கவே மாட்டாங்க, இப்படிதான் நடப்பாங்க, தலை கீழே குனிஞ்ச மாதிரியே தான் நடப்பாங்க. கையில தண்ணி அதுக்குண்டான இதெல்லாம் வீட்டுல இருந்தே கொண்டு வருவாங்க, நடந்தே தான் வருவாங்க. வலது கையில பையரும் இப்படியே குனிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆப்போசிட்ல அப்படியே வந்தோம்னா அப்படியே பார்ப்பாங்க, பார்த்துட்டு நம்ம இங்க வந்த உடனே டக்குன்னு பைய தூக்குவாங்க, கை மேல வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சுவாங்க. நாங்க போட்டி போடுவோம் பசங்களுக்குள்ள, யாராவது ஒருத்தர் ஹத்தீபஸ்துக்கு முதல்ல சலாம் சொல்லிட்டா நம்ம தான் வின்னர். போட்டி போடுவோம், முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. கீழே குளிச்சுட்டே வந்தா எங்கன்னு சலாம் சொல்ல, பக்கத்துல வந்தாலும் சொல்ல முடியும், நேர பார்த்தாலும் அங்கே அப்படி காட்டிடலாம். அவர் காட்டுறதுக்கு முன்னாடி கீழே குளிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. நீ நிமிர்ந்து இப்படி நடந்தது பார்த்ததே கிடையாது அவங்கள. அவ்வளவு பெரிய பேணுதலான அல்லாஹ்வுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானார். வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க சலாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வரும்போது நம்ம சலாம் சொல்லலாம் அஸ்ன்றதுக்குள்ள போதும், கையை தூக்கி அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றவர், அந்த அளவுக்கு சலாம் சொல்ல முந்திக்குவார். காரணம் இது இத்தனைக்கு நம்ம ஓதுற புள்ள, அவற்றை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம், அவர் நமக்கு உஸ்தாது. யார் யாருக்கு சலாம் சொல்லணும்? மாணவன் தானே, ஓதுறவன் தானே அஜத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அவர் முந்திக்கிட்டு, நீ சின்ன பையனாரு பெரிய பையனாரு யாரா வேணாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லிமா, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல தெரிஞ்ச பிள்ளையா, அஸ்ஸலாமு அலைக்கும், யாருமே அவர்கிட்ட சலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்போ இந்த ஹதீஸ அமல் செஞ்சவங்க, இந்த ஹதீஸ தெரிஞ்சுக்கிட்டவங்க, அப்ப அந்த ஈகோலாம் அவங்களுக்கு கிடையாது. அவர் என்ன பதில் சலாம் சொல்றது, அவருக்கு என்ன நான் சலாம் சொல்றது, அப்படி யோசிக்க மாட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறணுமா, நான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவனா மாறணுமா, அப்ப நான் சலாம் சொல்லணும் என்று நினைத்து சலாம் சொன்னவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ யா ரசூலல்லாஹ் அர்-ரஜுலானி யல்தகியானி அய்யுஹுமா யுபதஉ பிஸ்ஸலாம். திர்மிதியினுடைய 2695வது ஹதீஸ். இப்படியே கேட்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொள்றாங்க, ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, சந்திக்கும் போது ஐயுஹுமா யுபதஉ பிஸ்ஸலாம், யார் முதல்ல சலாமா ஆரம்பிக்கணும் என்றே கேட்டாங்க. கால அவுலாஹுமா பில்லாஹி தஆலா, யார் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவரோ அவர் சலாமை கொண்டு ஆரம்பிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது பக்கம் இருக்கிறவர் முதல் சலாம் சொல்லட்டும், இடது பக்கம் இருக்கிறவர் ரெண்டாவது சலாம் சொல்லட்டும், சின்ன பையன் சலாம் சொல்லட்டும், பெரியவர் ரெண்டாவது பதில் சொல்லட்டும், பெரியவர் சலாம் சொல்லட்டும், சின்ன, இப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. யார் சலாமை ஆரம்பிக்கணும், யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க சலாம ஆரம்பிக்கணும், மீத்தவங்க அடுத்தவங்க சலாம் சொல்வது அவர் மீது கடமையாயிடும். சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா ذالிகும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். 24வது சூரால 27வது ஆயத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, ஈமான் கொண்டவர்களே, உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போலாம், உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்க போலாம். லா தத்குலூ புயூத்தக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு,
அவங்க வீட்டுக்குள்ள அனுமதி வாங்காம உள்ள போகாதீங்க. என் ஃப்ரெண்டு வீடு, நாங்கெல்லாம் சகஜமா அப்படிலாம் போகக்கூடாது. எந்த வீடா இருந்தாலும் நாங்கெல்லாம் க்ளோஸ் இருக்கட்டும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கன்னா, உன் தாய் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, உன் தாயின் அனுமதியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போகும். அப்ப ஒரு சஹாபி கேட்பாரு, யார சொல்லலாம், அது என்ன பெத்தவர்? என்னுடைய தாய். என்னுடைய தாய் வீட்டுக்குள்ள போறதுக்கு நான் அனுமதி கேட்டுதான் போகணுமா? ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொல்லுவாங்க, மண்டையில கொட்டுற மாதிரி இருக்கும். உன் தாயை நீ ஒரு இப்ப சாதாரணமா தனியா அம்மா மட்டும் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? சாதாரண இருப்பாங்கல்ல. புள்ள வர்றான், எப்படி உட்காருவாங்க? கொஞ்சம் தன்னை மறைச்சிக்கிட்டு அப்படி உட்காருவாங்கல்ல. வெளியில சம்மதம் இல்லாத ஒருத்தர் வர்றாரு, அப்ப என்ன செய்வாங்க? ரூமுக்குள்ள ஓடி போயிடுவாங்கல்ல. இதான நடைமுறை. இப்ப நம்ம சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வரும்போது ஒரு லேடிஸ் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களோ அப்படியே தான் வீட்டுல எப்பவுமே உட்கார்ந்து இருப்பாங்களா? அப்படிதான் உட்காரணுமா? தேவையில்லைல்ல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன் தாயை நீ நல்ல விதத்தில் பார்க்கணும்னா சலாம் சொல்லிட்டு உள்ள போ. அத்தாவும் அம்மாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் புள்ளதாங்கிறதுனால சல்லுன்னு உள்ள போயிட முடியுமா? அத்தாவும் அம்மாவும் இருக்கிற இடம்ல. சில பேர் அந்த மேனஸ்லாம் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு அப்பதான் புது மாப்பிள்ள புது பொண்ணா உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. 3 நாள் 5 நாள் தான் ஆயிருக்கும். நேரம் என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு உள்ள வந்துருவாங்க. புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் உள்ள உட்காந்துருக்காங்க. கதவை தட்டி உள்ள கேட்டு சலாம் சொல்லி என்னன்னு கேட்டுட்டு உள்ள போனா நியாயம். அது பாட்டிலேயே திறந்துட்டு உள்ள போறது. சரி, அது புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு மட்டுமா? பழைய மாப்பிள்ளை பழைய பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் செய்யணும். ஒருத்தருக்கு 65 வயசு ஆயிப்போச்சு, அந்த அவருடைய ஒய்ஃபுக்கு 60 வயசு ஆயிப்போச்சு. சரி, அவங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்காங்க, கதவு வீட்டுல வெளியில திறந்துருக்கு, நம்ம பாட்டுல சேர உள்ள போந்துடலாமா? அவர் எங்க மாமா தான், எங்க மாமி தான், அவங்க எங்க சாச்சா தான், எங்க சாச்சி தான், யாரா வேணா இருக்கட்டும். அவங்க வயசானவங்க தானே, அவங்க தானே வீட்டுல இருக்காங்க, நம்ம போனா என்ன அப்படியே நினைக்கணும்? யாரா இருந்தாலும் சரி, நீ அல்லாத பிறருடைய வீட்டுக்குள் போனா நீ எப்படிதான் போகணும்? சலாம் சொல்லிட்டு தான் போகணும். சலாம் சொல்லாம உள்ள போக கூடாது. அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி சலாமாக இருக்கலாம். அல்லாஹ் ரெண்டையுமே சொல்றான். அத்தா தஸ்தனிசு, அவர்களிடத்தில் அனுமதி வாங்கி வந்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டுக்கு சலாம் சொல்லி உள்ள போ. தாலிக்கும் கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல உள்ள வந்தானே சை திறந்த வீட்டுல ஏதோ வர்ற மாதிரி வர்றான் பாரு அப்படின்றாங்க. தேவையாது நமக்கு? அனுமதி வாங்காம சலாம் சொல்லாம சொந்தக்காரங்க கூடதான் சல்லுன்னு உள்ள போனா என்ன சொல்லுவாங்க? அவன் எப்ப பார்த்தாலும் திறந்த வீட்டுல என்னமோ நடையுதுன்னு சொல்லுவாங்க. அது நுழைஞ்ச மாதிரில உள்ள வர்றான் அப்படிமாங்க. இந்த அவச்சொல் நமக்கு தேவையா? அது வாங்காம இருக்கணும்னா இது நமக்கு நல்லது. ஃபைல்லம் தஜிது ஃபீஹா, அதோட அல்லாஹ் உடல. ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், வீடு திறந்திருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள யார் சத்தத்தையும் காணா, யாருமே இல்ல. ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யுதன லக்கும், உனக்கு அனுமதி கிடைக்கும் வரை அந்த வீட்டுக்குள்ள போகாத. அனுமதி கிடைக்கும் வரை அந்த வீட்டுக்குள்ள போகாத. ஒயின் கீல லக்கும் இர்ஜிஉ, ஒருவேளை உன்னை அவங்க பார்க்க விரும்பல, அவங்க இர்ஜிஉ மரியாதையை திரும்பி போயிடு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஜிஉ, அப்ப என்ன செய்யணும்? யார் நம்மள வீட்டுக்கே வராதங்கிறாங்களோ அவங்க வீட்டுல போய் 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 நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஜிஉ, அப்ப நீங்க திரும்பிடுங்க. வஅஸ்காலக்கும், அப்படி நீங்க திரும்புறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மான மரியாதை எல்லாம் போயிடும், உங்க மரியாதையை விட்டு கொடுக்க வேண்டியது. அப்ப ஒருத்தவங்க நம்மள அவமதிக்கிறாங்கன்னா அவமதிக்கிற இடத்துக்கு மறுபடியும் போய் அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹுவாஸ்காலக்கும், அப்ப நீ திரும்பிடு. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீ என்ன எண்ணத்துல போற, நீ என்ன செயல்ல போற, எந்த நோக்கத்துல போற, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதுக்குண்டான கூலிய அல்லாஹ் உனக்கு தருவான். அப்போ உனக்கு அனுமதி கிடைக்கலன்னா வீட்டுக்குள்ள போக கூடாது, வெளியே வந்துரு. வீட்டுக்குள்ள அனுமதி கிடைச்சாதான் போடும். என்னெல்லாம் அல்லாஹ் சொல்றான் வித்தியாசமா. லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் ததுகுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉன் லக்கும் வல்லாஹு யஅலம் மா துப்தூன வ மா தக்துமூன். சரி, ஒரு வீடு, அந்த வீடு பாலடைஞ்ச வீடுன்னு வச்சுக்கோங்க, அல்லது யூஸ் பண்ணாத வீடுன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நம்ம வீடு பக்கத்துல இருக்கு, அந்த வீடு கீழே, வீட்டுல இருந்து மாடியில இருந்து பசங்க ஏதாவது விளையாடி எதையாவது உழுதிக்கு போட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ள விழுந்துச்சு, பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுல விழுந்துச்சு. இப்ப நாம நம்ம பொருள் அந்த வீட்டுக்குள்ள கிடக்குது,
ஏதோ பால் விழுந்துருச்சு, பேட் விழுந்துச்சுன்னா போடா வேற வாங்கிக்கலாம்னு விட்டுறலாம். கையில இருக்கிற செயின் விழுந்துருச்சு, மோதிரம் விழுந்துருச்சு, இப்ப விட்டுற முடியுமா? போனா போயிட்டு போகுது, 2 பவுன்ல சும்மாவா? அப்ப அதை எடுக்கணும்ல, யார்கிட்ட போய் கேட்க? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எவனும் தெரியாது, அது கேஸ்ல கிடக்கும், பிரச்சனையில இருக்கும், எப்படியோ இருக்கும். இப்ப அந்த பொருளை எடுக்கிறதா இருந்தா யார்கிட்ட கேட்டு உள்ள போறது? கேட்காம உள்ள போக வேணாம்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம பொருள் உள்ள இருக்கு, உள்ள இருந்தா இதை எடுக்கிறதா வேணாமா? அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் ததுகுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா. நீங்க வசிக்காத வேற ஒருத்தருடைய வீட்டுல நீங்க உள்ள போறீங்க. எப்போ? மத்த ஃபீஹா மத்தா உள்ளக்கும், அங்க அந்த வீட்டுல உங்களுக்கு சொந்தமான பொருள் இருக்கு. அந்த உங்களுக்கு சொந்தமான பொருளை நீங்க எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனா லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. வல்லாஹு யஅலமு மா துப்தூன வ மா தக்துமூன். நீங்க எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை நீங்க மறைச்சு வைக்கிறீங்களோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நைசத்துக்கு உள்ள போட்டுட்டு என் செயின் விழுந்துருச்சு அதை தான் எடுக்க போறேன்னு சொல்லி உள்ள போய் செயினை எடுத்துட்டு கூடவே அந்த வீட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் இருக்கோ அதையும் சேர்த்து லவட்டிட்டு வரக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு மா துப்தூன, நீ என்ன எண்ணத்துல போறன்றது எனக்கு தெரியும். அதனால ஓம் பொருள் அந்த இடத்துக்கு போய் ஓம் பொருள் எடுக்கணுமா எடுத்துக்க. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? சில பேர் பாங்க வெளியில ஃபுல்லா பூட்டி இருக்கும், பயங்கரமா சுவர்லாம் நல்லா இருக்கு, வெளியில பூட்டு, டோர் நல்லா இருக்கு, பூட்டு நல்ல பெரிய பூட்டா இருக்கு. ஆனா அவங்க வீட்டுல இருந்து அப்படியே நேரம் உள்ள இறங்கிடலாம். உள்ள இறங்குனா அவங்க வீட்டுல மரம் இருக்கு, அது இருக்கு, சேர் இருக்கு, கட்டில் இருந்தது, எல்லாத்தையும் விட்டு போட்டு போயிட்டாங்க. பல வருஷமா சும்மாவே கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேலேதே வேலையை முடிச்சிடுறாரு. கொஞ்சம் கட்டையை காணோம், கொஞ்சம் செங்கலை காணோம், கொஞ்சம் அதை காணோம், இதை காணோம். ஊடா இருந்தது, வீடா இருந்தது, நல்ல கட்டை, அதெல்லாம் பழைய காலத்து வீடுகள்லாம் தேக்கு மரம் கட்டை அதெல்லாம் கூட இருந்திருக்கும். இவர் அப்படியே ஒவ்வொன்னா வேலையை முடிச்சு பக்கத்து வீட்டுக்காரு வேலையை முடிச்சா திரும்ப முன்னாடி சுவர் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, வீட்டை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வெளியில ஆப்போசிட் தெரியுது. இது என்ன? இவரு என் பொருள் உள்ள இருக்கு உள்ள இருக்குன்னு உள்ள போய் போய் அந்த பொருள் எல்லாம் வைட்டு, இது தப்பு, இது செய்யக்கூடாது, அப்ப நீ உள்ள போகவே கூடாது, அப்ப நீ உள்ள போகவே கூடாது. சரி, இது அடுத்த வீட்டுக்குள்ள போனா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு தான் போகணுமா? வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இன்டில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா புனைய இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம் யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக. நம்ம வீட்டுக்குள்ள போறோம், நம்ம மனைவி மக்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க, வேற வீட்டுக்குள்ள போல, நம்ம வீட்டுக்குள்ள போறோம், நம்ம மனைவி மக்கள் உள்ள இருக்காங்க என்றால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போ. ஏன்? என் வீடு தானே, உன் வீடு தான், நீ சலாம் சொல்லிட்டு போனா அது எக்குன் பரக்கத்தன் அழைக்க, உனக்கும் பரக்கத்தாக அமையும், உன் வீட்டுக்காரர்களுக்கும் பரக்கத்தா அமையும். அது நல்லது. சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம வீடாவே இருந்தாலும் பெல் அடிச்சுட்டு சல்லுன்னு உள்ள ஓடக்கூடாது. வெளியே போய் அம்மா இருக்கிறாங்களா, அத்தா இருக்கிறாங்களா, இல்ல மனைவி இருக்கிற யாரா இருந்தாலும் உள்ள இருந்தவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் அவங்க பதில் சொல்லணும். இதுதான் நம்மளுடைய வீட்டுக்குண்டான நமக்குண்டான மஹப்பத்தையும் நமக்குண்டான பரக்கத்தையும் கொண்டு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, வீட்டுல யாருமே இல்ல, நம்ம வீடு, நம்ம தான் போய் சாவி போட்டு திறக்கிறோம். யாராச்சும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு உள்ள போலாம். யாருமே இல்ல, நம்ம தான் பூட்டி இருக்கு, நம்ம தான் சாவி போட்டு திறக்கிறோம், வீட்டுக்குள்ள நம்ம மட்டும்தான் போக போறோம், வேற யாருமே இல்லை. இப்ப என்ன பண்றது? ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். அப்ப நமக்கு நாமே சலாம் சொல்லிக்கணுமா? அப்பவும் சலாம் சொல்லணுமா? பூட்டி இருக்கிற வீட்டுல, நம்ம வீட்டுல நாம உள்ள போனாலும் என்ன செய்யணுமா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை 24வது சூறால 61வது ஆயத்துல, யாருமே இல்ல, நம்ம தான் உள்ள போனாலும் நமக்கு நாமே சலாம் சொல்லணும். தஹியத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. அப்படி சலாம் சொல்றது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பரக்கத்து கிடைப்பதற்கு, அல்லாஹ்விடமிருந்தே அந்த சலாம் வந்தது போல ஆகும். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தஅகிலூன். அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இப்ப மத்தவங்க இருந்தா எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுவோம்ல.
இப்ப நம்ம வீட்டை நாமளே திறந்து வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? நமக்கு நாம எப்படி சலாம் சொல்றது? அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நம்ம மட்டும் போல, நம்ம கூட 2 மலக்குகள் இருக்காங்க, நம்மளை பாதுகாத்த மலக்குகள் நம்மளோட சேர்ந்து வருவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன், இன்னும் நல்லோர்களான அல்லாஹ்வுடைய இபாதுகளான நல்லோர்களின் மீதும் சலாம் உண்டாகும். இந்த சலாம தனியா இருக்கும்போது, நாம மட்டும் வீட்டுக்குள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறோம். அப்படி வீட்டுக்குள்ள போறது பரக்கத் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைத்தது போல ஆகும். சரி, இப்ப பாய் சலாம். அடுத்தவங்க காஃபிர்கள், மத்தவங்க முஸ்லிம் இல்லாதவங்க நமக்கு சலாம் சொன்னா, அல்லது நாம் அவங்களுக்கு சலாம் சொல்லலாம். இப்ப ரொம்ப பேரு நம்ம ஆளுங்க கூட வந்தா சலாம் சொல்ல மாட்டாங்க. அவன் தான் வரும்போது பாய் சலாம் பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னா உள்ளே வர்றான். உள்ள வரும்போதே அவன் கரெக்டா வரும்போதெல்லாம் சலாம் சொல்லிடுறான். சலாம் சொல்லிட்டு வர்றான். சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் தெளிவாவே சொல்றாங்க, ரொம்ப அழகா அஸ்ஸலாமு அலைக்கும். மதுரை ஆதீனம் இப்போ உள்ளவர் இல்ல, பழைய ஆதீனம் இருந்தார். பழைய ஆதீனத்தை அதிகமான மீளாது சொற்பொழிவுகள் அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா மனுஷ தொப்பிகளை பார்த்தாலே அவ்வளோ இதாயிடுவார், ஜோஷ் ஆயிடுவார். எல்லாம் முஸ்லிம்களா இருந்தா அவரை கையில பிடிக்க முடியாது. ஆரம்பிச்சிடார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், ஃபுல்லா ஓதுவார். வலல்லாலீன் ஆமீன் வரைக்கும் ஓதுவார். அவர் சாமியார், மதுரை ஆதீனம். அவரு ஒரு மடத்தினுடைய ஆதீனம், சாமியாரு, அந்த கொள்கையிலேயே ஊறி போனவர். ஆனா கரெக்டா அழகா அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முழு சூறாவை ஓதி முடிச்சுட்டு விட மாட்டார். அல்ஹம்து சூறாவுக்கு பொருள் சொல்லுவார். அல்ஹம்து சூறாவுக்கு பொருள் சொல்லுவார், நமக்கே தெரியாது. அவர் சொல்லும் போது அப்படியா இதுக்கு இதான் பொருளான்னு கேட்போம். அது மாதிரி பேசுவாரு. அது மாதிரி எவ்வளோ நல்ல நம்மளோட பழகக்கூடியவங்க, இஸ்லாமியர்களோட அதிகமான பழக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பழக்கத்துக்கு வந்துருவாங்க. அப்ப நம்மளுங்க அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வர்ற மாதிரியே பாய பார்த்தா சலாம் சொல்லணும்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியுது இல்லை. நாம தான் பாய பார்த்தா சலாம் சொல்றது இல்லை தவிர, அவனை பொறுத்தவரை என்ன செய்யலாம், பாய பார்த்தா சலாம் சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன பாய் எப்படி இருக்கீங்க, சலாம் அலைக்கும் அப்படிங்கிறான். இப்ப அப்படி சொன்னா நம்ம என்ன பண்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தப்தஉ அல் யஹூத வலன் நஸாரா பிஸ்ஸலாம், முஸ்லிம் அல்லாத மற்றவர்களுக்கு, காஃபிர்களுக்கு நீங்களாக சலாம் சொல்லாதீர்கள். நாமளா அவங்களுக்கு நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா அப்படின்னு போகக்கூடாது. நாமளா என்ன செய்யக்கூடாது, சலாம ஆரம்பிக்க கூடாது. சரி, அவன் சலாம ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்றது? ரொம்ப பேர் கோச்சிக்கிறாங்க. என்ன அவர் மட்டும் வந்தாரு வலைக்கும் சலாம் சொன்னேன், நான் வந்து சலாம் சொல்றேன் எனக்கு வலைக்கும் சலாம் சொல்ல மாட்டேங்கிற, இப்படிதான் அவன் மார்க்கம் சொல்லி கொடுத்துச்சா? அவன் நம்மள மார்க்கத்தை பத்தி கேட்கிறான். இஸ்லாம் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்றல்ல, ஆமா, இப்ப அவனுக்கு மட்டும் வலைக்கும் சலாம்ங்கிற, எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. இருக்கு, இந்த வழி சொன்னதுக்கும் காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வை பிடிக்காத, ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தவங்க. அவனுங்க என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு இருக்குல்ல, உங்கள் மீது அன்பு சலாம் உண்டாகட்டுமாக அர்த்தம். இதுல இந்த லாம மட்டும் தூக்கிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் மாதிரியே தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது அது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லது, அது அஸ்ஸாமு அலைக்கும். அஸ்ஸாமு அலைக்கும்னா உங்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக அர்த்தம். ஒரே ஒரு எழுத்து தான், அந்த எழுத்தை விட்டுட்டா எல்லாமே போங்கு, அந்த ராகம் எல்லாமே இருக்கு, ஆனா அர்த்தம் இல்லை. இப்ப என்ன செய்வாங்க, அவனுங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிடும், மாத்தி சொல்றான் ஆளு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வஅலைக்கும் நிறுத்திக்குவாங்க. வலைக்கும் சலாம் சொல்லுவோம்ல, வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ஃபுல்லா அதெல்லாம் கிடையாது. இங்க கம்மியாக்கிடணும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னா கூட நம்ம பதில் என்ன சொல்லணும், வலைக்கும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் என்னதான்
உன் மீதும் உண்டாகட்டும். அலைக்கும்னா உன் மீதும் உண்டாகும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இருந்தா உன் மீதும் உண்டாகட்டும், உனக்கும் அந்த சலாமத்து கிடைக்கட்டும். அவன் அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லி இருந்தா உன் மேலேயே உண்டாகட்டும், நீ எனக்கு நாசம் உண்டாகு, அப்போ உனக்கே கிடைக்கும் அப்படின்னு திருப்பி விடுறது. அப்ப இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ணாங்க. யார் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலா நைசா டங்க மாத்தி நாசம் உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னானோ அவனுக்கு வலைக்கும் சலாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சட்டமாக்குனாங்க. இதா சல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத நஸ்ரானிகள் உங்களுக்கு சலாம் சொன்னால் ஃபகூலு வஅலைக்கும், அதற்கு நீங்கள் பதில் சொல்லும் போது வஅலைக்கும் என்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் அலைக்கும் அப்படின்னு டிஃபரெண்டா தெரியாதா? என்ன அலைக்கும் எப்படிப்பா இருக்க டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். அலைக்கும் நிப்பாட்டினாதான் டிஃபரெண்டா தெரியும். அலைக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது சேர்த்துட்டா ஒண்ணும் தெரியாது, அவனுடைய மனசும் கஷ்டப்படாம இருக்கும். அப்ப காஃபிர்களுக்கு பதில் சொல்லும் போது வஅலைக்கும் என்பதோட நிறுத்திக்கணும். சரி, ஒரு கூட்டம் முஸ்லீம் இருக்காங்க, காஃபிர் இருக்காங்க, என்ன பண்றது? கடைக்கு போறோம், கடையில பாய் இருக்கிறாரு, அது கூடவே ஒரு 4-5 காஃபிர்கள் வேலை செய்யறவங்க இருக்காங்க, வேலை செய்யறவங்க காஃபிர்கள் இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. இப்ப நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தானே, உன் மீது இல்ல உங்கள் மீது தானே. உங்கள் அப்படின்னா நீங்க 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் மேல தானே. 5 பேர்ல 2 முஸ்லீம் இருக்காரு, 3 காஃபிர் இருக்காரு. இப்ப சலாம் சொல்லமா வேறாவா? இதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரா அலா மஜ்லிஸி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மஜ்லிஸுக்கு வந்தாங்க. ஃபீஹி அஹ்லாத்தும் மினல் முஸ்லிமீன் வல் முஷ்ரிக்கீன், அந்த கூட்டத்துல முஸ்லிம்களும் இருந்தாங்க, முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க, ரெண்டுமே கலந்து இருந்தாங்க. அபுதத்தில் அவுசான் வல் யஹூத், சிலை வணங்கிகளும் இருந்தாங்க, யூத நஸ்ரானிகள், வேதம் கொடுக்கப்பட்ட யூத நஸ்ரானிகளும் இருந்தாங்க. அப்ப ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னாங்க. பிரச்சனை இல்ல, தப்பில்ல. நாம அந்த முஸ்லிம்களை கவனித்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், மற்றவங்க கலந்திருந்தாலும் தப்பு கிடையாது. அப்ப நாம சலாம் சொல்லலாம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு பயானுடைய அல்லது ஒரு பேச்சினுடைய துவக்கத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, இறுதியில் சலாம் சொல்றது. இதன் தகா அகதுக்கும் இலல் மஜ்லிஸி, ஒரு மஜ்லிஸ் நிறைவுற்றால் ஃபல் யுஸல்லிம், அப்ப நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஃபைதா அராத ஐ யகூம, ஒரு இது முடிஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சு எழ நினைத்தால் ஃபல் யுஸல்லிம், அப்போது அவர் சலாம் சொல்லட்டும். இப்படியெல்லாம் சலாத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சலாமை அதிகமாக சொல்லுங்கள். இந்த சலாம் உங்களுக்குள் அன்பையும் நெருக்கத்தையும் உன்சத்தையும் உருவாக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சலாமுடைய பரக்கத்தால் நமக்குள் ஒற்றுமையை உருவாக்கி தருவானாக, உல்ஃபத் என்னும் அன்பை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، فحينا ربنا بالسلام وادخلنا الجنة دار السلام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.